எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் முட்டை ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது முட்டை ஃப்ரை. நம்ம யூஸ்வலாக செய்கிற பொரியல் இல்லைனா ஆம்லெட் இதெல்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த முட்டை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை ஃப்ரை செய்ய முதல்ல முட்டையை வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்தி செய்யலாம். முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இதை 15 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 15 நிமிஷம் கழித்து முட்டையை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையை உரிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்து பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 5 பல்லு பூண்டை தட்டி போடணும். இதில் போட நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்ல மெலிசாக கட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவு மெலிசாக இருக்கணும். நறுக்கிறதுக்கு அப்புறம் லேசாக உதுத்து விட்டு பேனில் போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரை வதக்கணும். வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இதில் முட்டையை போடலாம். முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசாக கீறி விட்டு போடணும். முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி கிண்டி விடுங்க. முட்டையை மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னொரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. முட்டை ஃப்ரை இப்போ ரெடி. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் சாம்பார், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அருமையான நல்ல காரமான முட்டை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது வந்து நீங்கள் ரசம் சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் யூஸ்வலாக செய்கிற முட்டை பொரியல் இந்த மாதிரி இல்லைனா ஆம்லெட் இந்த மாதிரி இல்லாமல் இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.